ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு ஃப்ரீயாக மித்திக் செட்ஸு அண்டு மித்திக் கிளைடரு அப்புறம் அப்கிரேடபிள் ஸ்கின்ஸு கூடி சீக்கிரத்தில் பட்டீஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது எப்படி ஃப்ரீயாக எடுக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், என்னோட சேனல் புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கன் நல்லா போட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல எடுத்தோடனே நம்மளுக்கு ப்ரைஸ் பார்த்துன்னு ஒன்று இருக்குது. இந்த ப்ரைஸ் பாத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு லக்கி காயின்ஸ் கிடைக்கும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் வெறும் மிஷின்ஸை முடிக்கிறது மாதிரிச்சும் லக்கி காயின்ஸ் எடுக்கலாம். நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 2 3 அட்டாக்கட்டேட் 1 காஜில் 1 இது 3 நினைக்கிறேன். மேபி 4 கூட இருக்கலாம். சரி, 4 to 3 ப்ரைஸ் பார்த்து மிஷினை மட்டும் முடித்து நான் எவ்வளோ காயின் எடுத்திருக்கேன்னு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட 720 காயின் எடுத்திருக்கேன். இன்னி கொஞ்சம் எடுக்க முடியும், நாளைக்கு இல்லைனா இன்றைக்கி எடுத்துருவேன். கிட்டத்தட்ட 720 எடுத்திருக்கேன். இந்த காயினை வச்சு என்னென்ன வாங்கலாம் இப்போ நான் பார்க்குறேன். என்னென்ன வாங்கலான்னு காமிக்கிறேன். இதுக்குள்ளேயே போகாத. கிரியேட் செக்ஷன் போயாச்சு. ரெடீமில் போயிட்டோன்னா இதில் இருக்க முடிஞ்ச அளவுக்கு என்னால் மித்திக் செட்ஸ் வாங்கலாம் முடியும். ஆனால் மித்திக் செட்லாம் இப்போதைக்கு இதில் எதுவும் நல்லா இல்லை, இது வேஸ்ட்டு தான். அண்டு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க அப்கிரேடபிள் கார் ஸ்கின்ஸ்லாம் வாங்க முடியுது. இது ஓகே, டீசெண்டான ஸ்கின்ஸ் இருக்குது. ஆனால் அப்கிரேட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அதனால் இன்ஜின் கோர்ஸ் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் எடுக்கிறது கஷ்டம்தான். அதனால் பைக்ஸ் இருக்கு, அதனால் இதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக எமௌண்ட்டு அப்கிரேடபிள் M16A4 என்னால் ரெடி பண்ண முடியும். ஃபுல் மெட்டீரியல் கிட்டத்தட்ட 3 லிமிட் கொடுத்துருப்பாங்க. லிமிட்டில் எடுத்துருக்கலாம். 3 மெட்டீரியல் எடுக்க முடியனால. அப்புறம் ஃப்ரீயாக மித்திக் மித்திக் செட் அண்டு எமோட்ஸ். ஐயோ, இது காப்பி ரைட் வந்துருப்போது. அண்டு அடுத்தது வந்தீங்கன்னா இதில் கைஜூ செட் என்னால் எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்க முடியும். நான் இன்னி ஒரு 2-3 மிஷின் முடித்தா ஓகே, அதை எடுத்துடலாம். அண்டு ஃப்ரீயாக மித்திக் கிளைடர் என்னால் எடுக்க முடியும். ஆனால் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம அட்டாக் அண்ட் டைட்டன் ப்ரைஸ் பார்த்து வந்தப்போ நம்மளுக்கு ஒரு படி ஃப்ரீயாக விட்டாங்க, அதுவும் லக்கி ஸ்பின்னில். கிட்டத்தட்ட 900 லக்கி காயின் கொடுத்துருந்தாங்க. அந்த பட்டீஸ் ஒர்க் ஷாப் கம்பெனியன் இது வரமாட்டேது. இந்த பட்டி தான். இந்த பட்டி 900 யூசி கொடுத்துருந்தாங்க. அதாவது 900 லக்கி காயின் கொடுத்துருந்தாங்க இந்த படி. இது சொல்லப்போனால் நல்லா இல்லை தான், எனக்கு பிடிக்கல. இருந்தாலும் அப்போ என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 500 அந்த மாதிரி தான் காயின் இருந்திருக்கும். மேபி ஃப்யூச்சரில் ஏதோ கம்பெனின்னு விடலாம். ஏன்னா இப்போ என்கிட்ட தேவையான அப்கிரேடபிள் ஸ்கின் வச்சுருக்கேன். எனக்கு M4க்கு இருக்குது அண்டு நிறைய ஸ்கின்ஸுக்கு இருக்குது. இல்லாத கன் ஸ்கின்னோட அப்கிரேடபிள் ஸ்கின் வந்தாலோ அண்டு கம்பெனியன் அந்த மாதிரி வந்தாலோ நான் கண்டிப்பாக ரெடீம் பண்ணுவேன். ரெடீம் பண்ணுறத ஒரு ஷார்ட்ஸாக நான் போடுவேன். இதில் இருக்க ஏன் ரெடீம் பண்ண மாட்டேங்கிறேன்னா எனக்கு இது தேவையில்லை. கிளைடர் என்ன தான் நல்லா இருந்தாலும் எனக்கு வேணாம். ஏன்னா கிளைடர் யாரும் பார்க்க போகிறது இல்லை. எப்படி இருந்தாலும் இது எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பாங்களோ யாருக்கு தெரியும். அதனால் மேக்ஸிமம் வரைக்கும் நான் என்கிட்ட இல்லாத கன் ஸ்கின்ஸ் வந்தால் ரெடீம் பண்ணுவேன். அண்டு கம்பெனியன் கண்டிப்பாக கம்பெனியன் வேணும். ஏன்னா என்கிட்ட அதுதான் இல்லவே இல்லை, கம்பெனியன் இல்லை. அப்புறம் ஒரு சில கன் ஸ்கின்ஸ்லாம் இல்லாத கன் ஸ்கின்ஸ் வந்தால் கண்டிப்பாக ரெடி பண்ணுவேன். ஓகே கைஸ், கிட்டத்தட்ட இது 700ங்கிறது நான் 3 to 4 ப்ரைஸ் பத்திலே எடுத்தேன். அளவுக்கு எவ்வளோ சேர்த்து வைக்க முடியுதோ அவ்வளோ சேர்த்து வைங்க. உங்களுக்கு சப்போஸ் உங்கள்கிட்ட எந்த கன் ஸ்கின்னுக்குமே எனக்கு இல்லை, என்கிட்ட கன் ஸ்கின்னுக்கு எதுக்குமே ஸ்கின்னே இல்லைன்னா உங்களுக்கு எந்த கன் ஸ்கின் பிடிச்சிருக்கோ. இப்போ லக்கி ஸ்பின்னில் என்ன வந்துச்சு போயிடுச்சு இங்கே லோட் ஆகாதே. ஓகே, இருங்க, டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்கின்னு வந்துச்சு. இந்த ஸ்கின்னு நான் வாங்க முடியும், என்கிட்ட இல்லை இந்த ஸ்கின்னு கூட. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த ஸ்கின் எனக்கு பிடிக்கல, அதனால் நான் வாங்கலை. இதுதான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஸ்கின் என்னால் முடிஞ்சா வாங்கியிருக்க முடியும். ஆனால் இந்த ஸ்கின் எனக்கு பிடிக்காதனால அந்த ஸ்கின்னை நான் வாங்கலை. இல்லைனா வாங்கியிருப்பேன், கண்டிப்பாக நல்லா இருந்துச்சுன்னா வாங்கியிருப்பேன். ஏன்னா என்னதான் யூஸ் பண்ணுற கன் இல்லைனாலும் கூட MK14 என்னதான் யூஸ் பண்ணுற கன் இல்லாதனாலும் கூட ஒரு கலெக்ஷன் லெவலுக்காண்டியாச்சும் வாங்கி வச்சுருப்பேன். அது எனக்கு பிடிக்கல, அதனால் வாங்கலை. அண்டு
முடிஞ்ச அளவுக்கு காயினை சேர்த்து வச்சு உங்கள்கிட்ட இல்லாத கன்னோட இதாக பார்த்து வாங்க. இப்போ எனக்கு M16 ஏற்கனவே இருக்குது, அதனால தான் அது வாங்கலை. அண்டு மற்றபடி வேறு ஏதாச்சும் புதுசாக வந்தால் என்கிட்ட இல்லாத கன் ஸ்கின் வந்தால் கண்டிப்பாக வாங்குவேன். அண்டு கம்பெனியன் வந்தால் வாங்குவேன். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என்னோட சேனல் புதுசாக பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானால் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.